ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரிசி மாவு யூஸ் பண்ணி சூப்பராக பண்டிகை காலத்தில் செய்யக்கூடிய முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை, வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அரிசி மாவு 1.5 டம்ளர், பொட்டுக்கடலை 3/4 டம்ளர், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ முதல்ல நம்ம பொட்டுக்கல்லையே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 3/4 டம்ளர் பொட்டுக்கல்லை எடுத்துருக்கோம். இதை நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்குக்கான மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். முதல்ல அரிசி மாவு 1.5 டம்ளர் எடுத்திருக்கோம். இப்போ இதில் 3/4 டம்ளர் பொட்டுக்கல்லை அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த மாவை இப்போ சேர்த்துக்கிட்டோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அதை எப்படி சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, நல்லா கையில் கொட்டி இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா கசக்கி அதை இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் முறுக்கு. அதுக்காக இப்படி கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா. இப்போது இது அந்த மாவு நல்லா முறுக்கு சூடுற பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இதே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முறுக்குக்கு ஏற்ற மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ எண்ணெயை நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சுட வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். மாவில் ஊற்றுனதுமே எப்படி புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா, நுரைச்சிக்கிட்டு. இப்போது இதோட சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பெவட்டு பிசையும் போது நம்ம முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சுட வச்சு அதை இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசுக்கிக்கோங்க. நம்ம முறுக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிசிக்காச்சு இல்லையா. இப்போ முறுக்கு உலக்கில் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த முறுக்கு மாவு ஒட்டாமல் வரும். நாங்கள் ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி முறுக்கு சுடுறதுக்கு. அவ்வளோதான், மாவும் ரெடி, முறுக்கு உலக்கும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தடவி இப்போ மாவை உருட்டி முறுக்கு உலக்குள்ள வச்சுக்க வேண்டியதான். இப்போது வாணலியில் முறுக்கு சுட தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே உப்பி மேலே வருது. அப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ முறுக்கு சுட எண்ணெய் தயாராக இருக்குது. இப்போது இந்த கரண்டியில் தான் நம்ம முறுக்கை புழிஞ்சிக்க போகிறோம் உள்ளே போடுறதுக்கு முன்னால். அதனால் அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டோம். இப்போ உலக்கில் மாவு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், புழிஞ்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட போகிறோம். இந்த மாதிரி புழிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கோங்க.
நம்ம முறுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா முறுக்கு வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம முறுக்கு வந்து நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கை. இதோ நம்ம முறுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் 10 நிமிஷம்தான் ஈஸியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.